நம்முடைய குருஜியான டாக்டர் பிரம்மஸ்ரீ பிதாம பத்ரிஜி அவரை வணங்கி நம்ம தொடரலாம். நம்ம சில விஷயங்கள் கற்றுக்குறோம். அதாவது இந்த பிரமிட் தியான நவரத்னங்களில் முதல் ரத்தினம் நம்ம போன செக்ஷனில் கற்றுக்கணும். அதாவது மூச்சு காற்று தான் குரு, சுவாசம் தான் குரு அந்த விஷயத்தை கற்றுக்கணும். ஏன் அதை குருவை ஏற்றுக்கணும்? மற்ற உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனாலையும் அந்த ஆன்மீக குருவாக செயல்படுத்த முடியாது. ஸோ ஆன்மீக குருக்கு இருக்கிற லட்சணங்கள் என்ன என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பைசா வாங்கக்கூடாது. அப்புறம் எனக்கு எப்போ தேவையோ அப்போ தியானம் கொடுக்கணும். மூன்றாவது, அந்த குருக்கு விஸ்வத்துடைய தியானம் இருக்கணும். அப்போ தான் நம்மளை சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியாது. நான்காவது, என்னுடைய தாய்மொழியை கொடுக்கணும். இந்த குணங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனுக்கும் இருக்காது. அதனால் யாருக்கு இருக்குது அப்படின்னாக்கா, நம்ம குருஜி சொல்லிட்டாரு, மூச்சை காற்று தான் குருவை ஏற்றுக்கோ. ஸோ நம்ம சுவாசத்தை குருவாக ஏற்றுக்கினாக்க ஆட்டோமேட்டிக் நடக்கும். ஸோ எப்படி இந்த சுவாசத்தை குருவாக ஏற்றுக்கினாக்க இந்த 4 விதமான இந்த இந்த லட்சணங்கள் குணங்கள் எப்படி வருது என்ற விஷயத்தை நம்ம கடந்த செக்ஷனில் நம்ம டீட்டெயிலாக, அதாவது விஸ்தாரமாக விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே மாஸ்டர்ஸ், இப்போ அதான் முதல் ரத்னம். இப்போ ஓகே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. தெரிஞ்சின பிறகு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னாக்கா, அந்த குருவோட சமயத்தை ஒதுக்கி அவரோட நிற்கணும் இல்லையா? அவரோட உட்காரணும். அவரோட உட்கார்ந்து அவர் என்ன சொல்கிறாரு கேட்கணும் இல்லையா? ஸோ அதனால் சமயத்தை ஒதுக்கி நம்ம சாதனை பண்ணணும். ஸோ அடுத்த ரத்னம் சமயம்தான் சாதனை. ஓகே மாஸ்டர்ஸ், ஸோ எவ்வளோ சமயத்தை ஒதுக்கணும்? நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய வயசு எவ்வளோ இருக்கோ அத்தனை நிமிடங்கள். எனக்கு 65 வயசு ஆச்சுனாக்கா 65 நிமிடங்கள் நம்ம உட்காந்து இந்த பயிற்சி பண்ணணும். என்ன பயிற்சி? மூச்சு குருவோடு இருக்கணும். அவ்வளோதான், சுவாச குருவோடு இருக்கணும் நம்ம. அதனால தான் இப்போ நம்ம சொல்கிறாங்க, நம்ம வயசு எவ்வளோ இருக்கோ 10 நிமிடங்கள் உட்காருங்க. அது காரணம் என்ன? இதுதான் மெயினாக. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோ சமயம் நம்ம உட்கார்ந்தாதான் நம்ம மனம் இதில் இருக்கிற யோசனைகள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சாதனை பண்ணணும்? சாதனை பண்ணுறது என்னன்னாக்கா, அமைதியாக உட்காருங்க. உடம்புக்கு எந்த விதமான கஷ்டமில்லாத உட்காருங்க. நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? உடம்பு கஷ்டமில்லாத உட்காருங்க. ஏன் உடம்பு கஷ்டமில்லாத ஆசனத்தில் உட்காரணும்? வஜ்ராசனத்தில் உட்காந்து என்ன ஆகும்? பத்மாசனத்தில் உட்காந்து என்ன ஆகும்? உட்கார முடிஞ்சா உட்காருங்க. அதை பற்றி எந்த விதமான வற்புறுத்தல் கிடையாது. எனக்கு முட்டி வலி இருக்குது. முட்டி வலி இருக்கிற வஜ்ராசனத்தில் எப்படி உட்கார முடியும்? காலே மறக்க மாட்டேன்றது பத்மாசனம் எப்படி போட முடியும்? பாதமே மறக்க மாட்டேன்றது பத்மாசனம் போட முடியுமா? முடியாது. அதனால நம்ம சுகமான ஆசனத்தில் உட்காருங்க. ஒருவேளை அப்படி நீங்கள் வற்புறுத்தி உட்கார்ந்தீங்கன்னாக்கா என்ன ஆகும்? வற்புறுத்தி உட்கார்ந்தாக்கா மனம் முழுசாக அது மேலே யோசனை பண்ண ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா? ஸோ மனம் முழுசாக அதில் யோசனை பண்ண ஆரம்பிச்சுனாக்கா, அப்போ நம்மளுக்கு லட்சியம் என்ன? எண்ணமில்லாத நிலைமைக்கு போகணும். முதல்ல அந்த குரு சொல்கிறத கேட்கணும் இல்லையா? சுவாச குரு சொல்கிறத கேட்கணும். சுவாச குரு சொல்கிறது கேட்குறோன்னாக்கா, நம்ம பாட்டுக்கு நம்ம மனதோட வேற ஆட சிந்தனை பண்ணிட்டே இருந்தானாக்கா, அவர் சொல்கிறது எங்கே காதில் கேட்க முடியும்? அவர் நம்ம பேசுகிற மாதிரி சத்தம் போட்டு பேச மாட்டார். சுவாச குருவில் சத்தம் போட்டு பேச மாட்டார். ரொம்ப சைலண்ட்டாக, அதாவது விஸ்பரிங் அப்படின்றாங்க ஆங்கிலத்தில். விஸ்பரிங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் சத்தம் கேட்கும். அவர் சொல்கிற அந்த அறிகுறிகள் போதனைகள் அந்த மாதிரி நம்ம கேட்க முடியும். வேறு எதுவுமே கேட்க முடியாது. அதனால் எவ்வளவோ அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்குனாக்க முதல்ல உடலை உட்கார வச்சாச்சு. அப்போ மன கண்ணம்னான்னு யோசனை பண்ணுறது, அந்த மனதையும் நீங்கள் யோசனை இல்லாத நிலைமைக்கு எடுத்துன்னு போகணும். அதுதான் மன அமைதி. பார்த்தீங்களா? மன அமைதியை நம்ம சாதனை பண்ணுறோம் இந்த தியானத்தில். ஓகே மாஸ்டர். ஸோ எப்போ நம்ம அதுக்கு என்ன வழி? அதுக்கு மூச்சு மேலே கவனத்தை வச்சாக்க, மூச்சை காட்டுற குருவோட இருந்தானாக்க நிதானமாக நம்ம யோசனைகள் கம்மியாக ஆரம்பிக்கும். யோசனை வந்தது, யோசனை கட் பண்ணுங்க. அதுதான் எந்த விதமாக நாம ஜபம் பண்ணாதுங்க. ஓம் நம சிவாயா பண்ணாதுங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச கடவுள்மார்களுடைய ரூபங்களை கற்பனை பண்ணாதுங்க. எனக்கு வெங்கடேஷ் பெருமாள் பிடிக்கும்.
கற்பனை பண்ணி பார்க்கலாமே. என்ன ரொம்ப அழகான தெய்வமாச்சே, உருவமாச்சே, ரூபம் இருக்கு இல்லையா? அவ்வளோ அழகான ரூபம். பண்ணி பார்க்கலாமே. என்ன ஆகும்? என்ன ஆனாக்கா இந்த நாமஜபம் பண்ணுறது, அப்புறம் இந்த ரூபத்தை கற்பனை பண்ணி பார்க்குறது யாருனாக்கா மனம் தான். ஸோ மனதுக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்க. நம்ம லட்சியம் என்ன? மனதை அமைதிப்படுத்தணும். அதாவது ஒரு எண்ணம் இல்லாத நிலைமைக்கு எடுத்துன்னு போகணும். அந்த மாதிரி இருக்கும்போது நாமரூபம் இல்லாத ஒரு செயல், ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அதனால தான் மூச்சு காற்று. கடந்த செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கணும் மூச்சு மேலே கவனம் ஏன் அப்படின்ட்டு. ஏன்னா மற்ற எதையுமே நம்மளால் கவனிக்க முடியாது. வெளி உலகத்துலேருந்து நம்ம விடுபட்டாச்சு, கண்ண முடியாச்சு. அப்போ உள் உலகத்தில் நடக்கிற நிறைய காரியங்கள் மேலே நம்ம கவனம் செலுத்துகிறோம். உள் உலகத்தில் நிறைய காரியங்கள்னா நம்ம ஜீரணமாகுது இல்லையா? ஜீரணமாகிற கிரியாவை நம்ம கவனிக்க முடியாது, ரத்தோடத்தை கவனிக்க முடியாது. பார்த்தீங்களா? ஒவ்வொன்றும் நம்ம போன செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கணும். பூமி தத்துவம், எலும்பு, அப்புறம் வந்து நம்முடைய சர்மம், தோல், இந்த மாதிரி இது எந்த ப்ராசஸையும் நம்மளால கவனிக்க முடியாது. இதெல்லாம் உள் நடக்கிறது. எப்படி எலும்பு வளருது, எப்படி ரத்தோட்டம் ஓடுறது, தண்ணீர் தத்துவம், எப்படி மூத்திரம் பிளாடர் ஃபுல்லாச்சுன்னு தெரியுது, இதெல்லாம் தண்ணீர் தத்துவம். அதே மாதிரி நெருப்பு தத்துவம் எப்படி ஜீரணமாகிறது, ஜீரணாசம் எப்படி வேலை பண்ணுறது, நெருப்பு தத்துவத்தை கவனிக்க முடியாது. ஆகாய தத்துவம் எங்கே வெற்றி இடம் எங்கே இருக்கு அப்படி கவனிக்க முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம தள்ளி போட்டு கடைசியில் மூச்சுன்றது நம்ம உணர்றோம். நம்ம மூச்சு உள்வாங்குறோம், வெளியில் விடுறோன்றது நம்ம உணர்றோம். அந்த உணர்ச்சி இருக்கிறதுனால அதை கவனியம் சொல்லியிருக்கோம். ஆனால் உள் நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம கவனிக்க முடியும். அதனால் உள் நடக்கிற அந்த மூச்சை குருவை வச்சுக்கிட்டு அவர் சொல்கிற பேச்சை கேட்கறதுக்காக ரொம்ப அமைதியை காக்கணும். அமைதியை காக்கணும்னாக்கா உடல் அமைதியாகிடுச்சு, சாந்தமாக உட்கார வச்சாச்சு, சுகமான ஆசத்தில் மனதையும் உட்கார வச்சாச்சு. எப்படி எண்ணங்கள் வருது, என்ன எண்ணம் வரும்? ஒன்றும் கடந்த காலத்தை பற்றி இல்லை வருங்காலத்தை பற்றி ஓட ஆரம்பிச்சிடும். நிகழ்காலத்தில் மனமே இருக்காது. நிகழ்காலத்தில் மனம் இருந்தது அப்படின்னாக்கா நம்ம சின்ன பண்ண அவசியம் கிடையாதுங்க. பார்த்தீங்களா? அதனால் எண்ணம் வந்தால் எண்ணங்களை கட் பண்ணி மூச்சை காட்டுற குருவோடு இருங்க. இப்போ சுவாசத்தோடு இருங்க, சுவாச குருத்தோடு இருக்கணும். அவர் சொல்கிற பேச்சு கேட்கணும். அதனால் அதுக்கு எவ்வளோ சமயம் தேவை அப்படின்னாக்கா நம்முடைய வயசு எவ்வளோ இருக்கோ, ஒருத்தருடைய வயசு எவ்வளோ இருக்கோ அத்தனை நிமிடங்கள் நம்மளுக்கு தேவை. அது ஒரு கணக்கு. அது எப்படி வந்துட்டு நம்ம அது விசாரமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த சமயம் வாய்ப்பு இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. ஆனால் ஒரு கணக்கு பிரகாரம் நம்மளுடைய வயசு எவ்வளோ இருக்கோ அத்தனை நிமிடங்கள் நீங்கள் உட்காந்து இந்த மூச்சு மேல் கவனம் சாதனை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நிதானமாக எண்ணங்கள் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஒன்று கடந்த காலத்தை பற்றி இல்லை வருங்காலத்தை பற்றி ஓட ஆரம்பிச்சிடும் மனம். ஆனால் பொறுமையோட நம்ம இந்த சாதனை பண்ணிங்க, ஸ்லோவாக நம்ம எண்ணங்கள் கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் எந்த நிலைமைக்கு போவோம் நம்ம? அதனால்தான் அது விடாமுயற்சியாக அந்த வேலை பண்ணணும். அதனால்தான் சமயத்தை ஒதுக்கி சாதனை பண்ணணும். எவ்வளோ சமயம்? நம்ம வயசோட இருக்கோ ஒருத்தர் வயசோட இருக்கோ 10 நிமிடங்கள் உட்காந்து சாதனை பண்ணாக்க நம்ம வெற்றிகரமாக நம்ம அந்த எண்ணமிட்ட நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகே மாஸ்டர். அதனால தான் அடுத்த சமயம்தான் சாதனை. ஓகே, ரைட். இந்த சமயத்தை ஒத்திக்கு சாதனை பண்ணும்போது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாதுங்க. நம்ம இந்த எண்ணமிட்ட நிலைமை அடையிறது, மன அமைதி அடையிறது என்ன ஆகும்? எல்லாத்தோட ரொம்ப பலமானது யார் தெரியுமா? இந்த கொஞ்சம் படைப்பில் யார் ரொம்ப சக்திசாலி, ரொம்ப பலம் உள்ளவர் யார் தெரியுமா? நம்ம மனம்தாங்க. அதோட நீங்கள் போராடி வெல்ல முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். மனம் எவ்வளோ சக்தி உள்ளது அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் கண்களை மூடி உட்காந்து சந்திரன் மேலே போகிறோம்னு நினச்சிக்கலாம். சந்திரன் மேலே போகிறோம்னு நினச்சிக்கா எவ்வளோ சமயத்தில் போவீங்க நீங்கள்? அந்த எண்ணம் வரத்துக்குள்ளே நீங்கள் சந்திரன் மேலே இருப்பீங்க. எப்படி போனீங்க? மனதோடு போனீங்க. ஆனால் உண்மையிலே நம்ம இந்த உடலோட போனோம் அப்படின்னாக்கா எவ்வளோ சமயமாகும்? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற ராக்கெட்டில் போனாலும் குறைஞ்சி 3 நாள் ஆகும், இல்லை 2 நாள் ஆகும். 48 மணி நேரம்.
48 மணி நேரம் போகிற அந்த பயணத்தை சந்திரன் மேலே போகணுன்ட்டு ஒரு எண்ணத்தை வச்சேன். நான் வச்ச ஒன்று டவான்னு போயிட்டேன். அந்த அந்த நொடியிலே போயிட்டேன். அப்போ இங்கேருந்து சந்திரனுக்கு கிட்டத்தட்ட 3,50,000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இந்த 3,50,000 கிலோமீட்டர் தூரத்தை 8 மணி நேரத்தில் பயணம் செஞ்சு இந்த உடலோட போகிற அந்த தூரத்தை நொடியோட கம்மியான சமயத்தில், ஒரு செகண்டோட கம்மியான சமயத்தில் போயிட்டீங்க. ஸோ மனதுள்ள போயிட்டீங்க. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் மனம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி பவர்ஃபுல், அதாவது அந்த அந்த அவ்வளோ சக்தி உள்ள மனதை நீங்கள் அதை போராடி, மனமே கொஞ்ச நேரம் யோசனையில் சும்மா உட்காந்துரு அப்படின்னு சொன்னாக்கா அது சும்மா இருக்காது. சும்மா இருக்குமா? அது கண்ணா முன்னாடி யோசனை பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுறது? இன்னொரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு புரியும். பீமர் இருக்கார் இல்லையா, நம்ம பஞ்ச பாண்டவரில் பீமர் இருக்கார். எவ்வளோ பலம் உள்ளவர் அவர். எவ்வளோ பலம் அவருக்கு? அவருக்கு 100 யானை பலம் இருக்கான். ஒரு குத்துனாருனாக்க 100 யானைகள் பலம் அவங்களுக்கு, அவ்வளோ பலம் இருக்கு அவருக்கு. அந்த மாதிரி பீமரை நீங்கள் போயிட்டு எல்லாரும் பட்ட பகலில் எல்லாரும் பார்க்கும்போது போய் முதுகில் ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் அவர்கிட்ட அடி வாங்காத திருப்பி வரணும். எப்படி முடியுமா? கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். பட்ட பகலில் நான் கனவுல அடிப்பேங்க, அவர் தூங்கும்போது அடிப்பேங்க, இந்த கதையெல்லாம் கிடையாது. பட்ட பகலில் நீங்கள் எல்லாரும் பார்க்கும்போது அவர் போய் முதுகில் ஒரு ஷார்ட்ஸ் ஆயிடுச்சு, அவர்கிட்ட அடி வாங்க திருப்பி வரணும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், எப்படி நடக்கும் இந்த காரியம் இல்லையா? எப்படி நடக்கும் அப்படின்னாக்கா, அவரோட சண்டை போட்டு உங்களால் வெல்ல முடியாதுங்க. அது மாத்திரம் இம்பாசிபிள். சண்டை போட்டு உங்களால் வெல்லவும் முடியாது. அப்போ என்னதான் வழி அப்படின்னாக்க, ஒரே ஒரு சுலபமான வழிங்க, நட்பு. நீங்கள் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது நட்பு செலுத்துங்க. பீமரோட தோல் மேலே கை போட்டு போகிற அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் வளர்த்திக்கோங்க. வளர்த்திங்கனாக்க என்ன ஆகும்? பீமரோட கை போட்டு நீங்கள் போகிற அளவுக்கு நீங்கள் நட்பை வளர்த்தியாச்சு. அப்போ ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது அப்போ அவரை முதுகு மேலே ஒரு அடி அடிங்க, என்ன ஆகும்? திருப்பி அடிப்பார். அவர் அடிக்க மாட்டார், சிரிச்சுவார். என்னையா, என்ன பிரச்சனை? உனக்கு எதாவது பிரச்சனை இருக்கா? எவனா தொந்தரவு பண்ணுறானா சொல்லு, நான் அவனை பார்த்துடுறேன் ஒரு வழி. ஆடா, என்ன இது, என்ன நடந்திருக்கு? முதல்ல ஒரு தடுத்தாட்டினா நம்ம உண்டு இல்லைன்னு ஆகிடுவார். ஒரே ஒரு அடி அடிச்சானாக்கா 100 யானை பலம், நம்ம செட்டி ஆகிடுவோம். அந்த மாதிரி இருக்கிறவர் நம்ம நட்பை செலுத்தி அவர் அடித்தாக்க அவர் திருப்பி அடிக்கிறது கிடையாது. உன்னை யாராவது அடிக்கிறா சொல்லு, உனக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தாக்க நான் பண்ணுறேன். என்ன நடந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நட்புலாம் நடந்திருக்கு. நண்பர் எங்கேயாவது அடிப்பாங்க திருப்பி நம்மளை. இது ஏன் சொன்னாக்க, அவ்வளோ சக்தியோட பீமரோட சக்தியோட மனம் இல்லையா? கண்ணுக்கு வேறு தெரியாது. பீமரால் கண்ணுக்கு தெரியாது, இது கண்ணுக்கு வேறு தெரியாது. அப்போ என்னதான் வழி? அதோட நீங்கள் சண்டை போட்டு விட முடியாது. எப்படி மனதோட சண்டை போட முடியும்? மனமே கொஞ்ச நேரம் சுமார், நீ அந்த விதமான எண்ணம் இல்லாத சுமார் அப்படின்னாக்கா இன்னும் அதிகமாக எண்ணம் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் தியானத்தில் நீங்கள் உட்காந்துருக்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் தியானத்தில் இல்லாத சமயத்தில் இருக்கிற எண்ணங்களோட தியானம் பண்ணும்போது இன்னும் எக்கச்சக்கமாக அதிகமாக எண்ணங்கள் வருது. என்ன காரணம்னாக்கா, இதுவரையிலும் நீங்கள் மனம் சொல்கிற பேச்சு கேட்டீங்க விழிப்புணர்வு இருக்கும்போது. ஆனால் தியானத்துக்கு வரும்போது நீங்கள் மனதுக்கு ஆணை கொடுக்குறீங்க சுமார் அப்படின்ட்டு. அது எவ்வளோ சக்தி உள்ளது சொல்லிட்டேன் இல்லையா? நான் ஒரு நொடிக்குள்ள சந்திரமரை போடுவீங்க, இல்லை பீமோட சக்தி உள்ளது, அந்த உதாரணம் சொல்லியிருக்கேன். அதனால் அதோட நீங்கள் சண்டை போட்டு விட முடியாது. அப்போ என்னதான் வழி சொன்னேன் இல்லையா? பீமருடைய உதாரணம், நட்பை செலுத்தணும். நட்பை செலுத்தணும்னாக்க சமயத்தை ஒதுக்கணும் இல்லையா? சமயத்தை ஒதுக்கி தான் நட்பை செலுத்த முடியும். அதுதாங்க விஷயம். நம்ம வயசு எவ்வளோ இருக்கோ 10 நிமிடங்கள் உட்காந்து நீங்கள் சமயத்தை ஒதுக்கி அந்த மனதோட
நீங்க நட்பை செலுத்தணும். உடனே உங்க பேச்சு கேட்காது. வருங்காலத்தை பத்தியோ கடந்த காலத்தை பத்தியோ கண்ணாமண்ணா யோசனை பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணும் முதல்ல மனம்? முதல்ல கண்ணதார அப்படின்னு அதுக்கு நான் முன்னாடி என்ன பண்ணணும்? ஜானதிக்கு வரக்கூடாது. ஜானதிக்கு மனம் வரக்கூடாது. முன்னாடி இல்லாத போல சாக்கு சொல்லும். மனைவி ஒத்துக்கல, இல்லை கணவன் ஒத்துக்கல, இல்லை பசங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை அத்தை ஒத்துக்க மாட்டேன்றது, இல்லை மாமனார் ஒத்துக்க மாட்டேன்றது, இல்லை இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு, எல்லா சாக்கையும் சொல்லுங்க. உலகத்தில் இருக்க என்ன சாக்கு இருக்கோ அத்தனை சாக்கையும் சொல்லும். ஏன்னாக்கா ஜானத்துக்கு வரக்கூடாது. எல்லா சாக்கும் சொல்லணும். நம்ம சாக்கில் வாங்கிட்டு அந்த வேலை பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ஜானத்துக்கு வரவிட மாட்டோம். ஏன் அந்த மாதிரி பண்ணுறது மனம்? அவளை ஏன் சாக்கு சொல்கிறது அப்படின்னாக்கா மனதுக்கு தெரியுங்க, நல்லா தெரியும். இங்கே வந்து நம்ம உட்காந்தானாக்கா நம்ம மனதை கட்டி போட்டுருவோம். மன சொல்கிற அந்த வார்த்தைகளை கேட்க மாட்டோம், சும்மாருன்னு சொல்கிறோம். மன சொல்கிற வார்த்தை யார் கேட்பாங்க? இந்த உடம்பு. பார்த்தீங்கன்னா உடம்பை கட்டி போட்டாச்சு. கை கட்டி, காலை கட்டி, வாயை கட்டி, கண்ணை கட்டி, உடம்பு சொல்கிற பேச்சு கேட்குற இந்த உடம்பை கட்டி போட்டாச்சு. அப்புறம் மூச்சு மேலே கவனத்தில் வச்சு மனதில் இருக்க யோசனையும் கம்மி பண்ணுறீங்க. அப்போ மனதை கட்டி போடுறீங்க. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, போனால் உங்களை கட்டி போட்டுருவாங்க, எந்த வேலையும் நீங்கள் பண்ண முடியாது தெரிஞ்சாக்க நீங்கள் போவீங்களாங்க? போக மாட்டீங்க. அதான் நடக்கிறதுங்க மனதுக்கு. ஸோ மனதுக்கு நல்லபடியாக தெரியும். ஓகே, நம்ம அங்கே போனோமா நம்ம வேலை நடக்காதியா, நம்மளை கட்டி போட்டுருவாங்க. அதனால்தான் ஜானத்துக்கு வரக்கூடாது. சரி, ஓகே, ரைட், நம்ம மிஞ்சியாச்சு, எல்லாத்தையும் மிஞ்சிட்டு துணிஞ்சி மன சொல்லி பேசுகிற கேட்காத உட்காந்து ஜானத்துக்கு கொண்டு உட்காந்துருக்கோம். ஜானத்துக்கு உட்காந்துக்க எப்படி உட்காந்துருக்கோம்? உடம்பு பற்றி யோசனை வரக்கூடாது மனதுக்கு. அதனால தான் சுகமான ஆசனத்தில் உட்காந்துருக்கோம். கையை கட்டி, காலை கட்டி, வாயை கட்டி, கண்ணை கட்டி. கீழே உட்காருங்க, கீழே உட்காருங்க, இல்லை சோஃபாவில் உட்காருங்க, இல்லை சேரில் உட்காருங்க, இல்லை பெட் மேலே உட்காருங்க. உடம்புக்கு எந்த கஷ்டம் இருக்கக்கூடாது. நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் இதை. ஏன்னாக்கா கஷ்டம் கொடுத்தீங்க, மனம் வந்து அதை பற்றி யோசனை பண்ண ஆரம்பிச்சு. ஐயோ முட்டி வலிக்கிறதே, நீங்கள் 10 வாசல் உட்காரணும், கீழே உட்காரணும், முட்டி வலிக்கிறதே, என்னால் உட்கார முடியாது. உடனே மனம் அதை பற்றி யோசனை பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன பிரயோஜனம் இருக்கு? அதனால அந்த உடலை பற்றி யோசனையாக வரக்கூடாது மனதில். அதனால மனதை உடலை அமைதியான சுகமான ஆசனத்தில் உட்கார வச்சாச்சு. கண்களை முடியாச்சு. கண்களை மூடினாக்க வெளி உலகத்தில் தொடர்பு இல்லை. மனசொல்லி பேச்சுற இந்த உடம்பை கட்டி போட்டாச்சு. பார்த்தீங்களா? ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம்? கடைசியில் மனதில் வர்ற யோசனையை கம்மி பண்ண வைக்கணும். வற்புறுத்தல் கிடையாது, மூச்சு மேலே கவனம். பார்த்தீங்களா? அதான் சமயத்தை ஒதுக்குறது, கமட்டி நட்பு செலுத்துறது. மூச்சு மேலே கவனத்தை வச்சு எண்ணங்கள் வரும், கண்ணாமண்ணா ஓட ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணும் மனம்? என்ன பண்ணும்? உடம்பு கட்டி போட்டாச்சு, ஒன்றும் பண்ண முடியல. மனம் சொல்கிற பேச்சு மீறி, சாக்கு எல்லாத்தையும் மீறி இங்கே வந்துட்டீங்க, உட்காந்தாச்சு. அத்தனையுமே ஆன பிறகு மனம் கண்ணாமண்ணான்னு யோசனை பண்ணுறது முயற்சி பண்ணும். அது பண்ணுற வேலை அதுதானே. அது கூட பண்ண விடாது. நம்ம மூச்சு மேலே கவனத்தை வச்சு எண்ணங்களை கட் பண்ணி மூச்சை கவனி. ஸோ மனம் என்ன பண்ணும்? எல்லாத்தையும் நீங்கள் அடக்கிட்டீங்க. எவ்வளோ சமயம் அது அது வெயிட் பண்ணும். எவ்வளோ சாக்கு சொன்னாலும் நம்மளால முடியல. அதனால தான் இந்த விஷயத்தில் ரொம்ப பொறுமை தேவைங்க. அதனால தான் எவ்வளோ எண்ணங்கள் வரும் இந்த சமயத்தில். தியானம் பண்ணும்போது நிறைய எண்ணங்கள் வருது. சாதாரணமாக இருக்கிற சமயத்தோட தியானம் பண்ணும்போது தான் நிறைய எண்ணங்கள் வருது. இதுதான் காரணம். நம்ம தான் அந்த எண்ணங்கள் பண்ணியிருக்கோம். அது யாருக்கு பொறுப்பு? அந்த எண்ணங்கள் கம்மி பண்ணுறது நம்மளதான் பொறுப்பு. ஸோ நம்ம தான் பிரயத்தனம் பண்ணணும். அதான் இந்த சமயத்தை ஒதுக்கி சாதனை பண்ணணும். அந்த சாதனை பண்ணும்போது நிறைய இடைஞ்சல்கள் வரும். அத்தை வர மாட்டேன், அத்தை மாமனார் ஒத்துக்கலை, மாமியார் ஒத்துக்கலை, கணவன் ஒத்துக்கலை, பசங்க ஒத்துக்கலை, இதெல்லாம் சாக்குதாங்க. இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, அங்கே போய் இங்கே எல்லாம் சாக்குதாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 90% நம்ம மனம் ஒத்துக்காது இருக்கிறதுக்கு காரணம் இந்த சாக்கு தான். பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. பொறுமையோடு தான் நம்ம சாதனை பண்ண முடியும். சாதனை பண்ணணும். அந்த பொறுமை வந்தால் தான் நம்மளுக்கு முன்னேற்றம். என்னதான் முன்னேற்றம்? என்ன முன்னேற்றம்? முன்னேற்றம் அதுதான் என்ன பண்ணுறது. ஏன் அதை முன்னேற்றம் சொல்லியிருக்கோம்?
நீங்க தியான நிலைமைக்கு போகணும் அப்படின்னாக்க இந்த எண்ணமிட்ட நிலைமை என்ற விஷயம், இந்த எண்ணமிட்ட நிலைமை என்ற நிலைமையை நீங்க அடைஞ்சு ஆகணும். அது அடையல, நீங்க தியான நிலைமைக்கு போக முடியாது. அது ஆன்மீகம்ன்ற வீட்டுக்குள்ள நுழையணும் அப்படின்னாக்க எண்ணமிட்ட நிலைமை என்ற வாசக்காலை தாண்டி தான் நீங்க போகணும். அப்பதான் வீட்டுக்குள்ள போக முடியும். வாசக்கால் தாண்டி தான் போகணும். ஸோ எண்ணமிட்ட நிலைமை என்ற வாசக்காலை தாண்டி நீங்க போனாக்க அதுதான் ஆன்மீகம் என்ற வீட்டுக்குள்ள நுழைய முடியும். அதுதான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் தியான நிலைமை. ஸோ தியான நிலைமை எனக்கு எண்ணமிட்ட நிலைமை. அப்போலேருந்து ஆன்மீகமே ஆரம்பிக்கிறது. பார்த்தீங்களா? அது வரையும் வாசக்காலுக்கு எந்த பக்கம் நீங்கள் உலகத்தோடு இருப்பீங்க, வாசக்காலுக்கு எந்த பக்கம் நீங்கள் வீட்டில் இருப்பீங்க. நம்ம வீடு தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்ற வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையணும்னாக்க எண்ணமிட்ட நிலைமை என்ற வாசக்கால் தேவை. அதுக்கு ரொம்ப 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 பொறுமை தேவை. அந்த பொறுமை தான் முன்னேற்றம். ஏன்னா மனம் ரொம்ப ரொம்ப சக்தி உள்ளதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ ரொம்ப பொறுமையோட சாதனை பண்ண ஃபைட் பண்ண முடியாது. நீங்கள் ஃபைட் பண்ணீங்க, நீங்கள் வெல்லவே முடியாது. யூ கான்ட் வின் ஓவர் யுவர் மைண்ட். பார்த்தீங்களா? அதனால சமயம்தான் சாதனை, பொறுமைதான் முன்னேற்றம். 3வது ரத்தினம். சமயம்தான் சாதனை 2வது ரத்தினம், பொறுமைதான் முன்னேற்றம்ன்றது 3வது ரத்தினம். எப்ப இந்த முன்னேற்றம் எண்ணமிட்ட நிலைமை, எப்ப நம்மளுக்கு இந்த பொறுமையோட இந்த சாதனை பண்றோமோ அப்ப நம்மளுக்கு எண்ணமிட்ட நிலைமை வருங்க. அதனால்தான் 40 நாள் தொடர்ந்து இந்த தியானம் பண்ண சொல்றது. 40 நாள் இருக்கு, அதாவது ஒரு மண்டலம் சொல்லுவோம். 40 நாள் 48 நாள். அதனாலதான் இந்த 40 நாள் தொடர்ந்து நீங்க தியானம் பண்ணீங்கன்னாக்க விடாமுயற்சியா நீங்க அந்த பொறுமையோட நீங்க சாதனை பண்ணீங்கன்னாக்க எண்ணமிட்ட நிலைமை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய எண்ணங்கள் வரும், நீங்க ஓடிடக்கூடாது. விட்டு ஓட்டிங்கனாக்க அப்ப என்னதான் பண்ண முடியும்? திருப்பி பழையபடிக்கு வந்துருவீங்க நீங்க. ஸோ நம்மளுக்கு எண்ணமிட்ட நிலைமை என்ற முன்னேற்றம் வரணும் போனாக்க பொறுமையோடு இந்த சாதனை பண்ணணும். ஏன் 48 நாள்ல சொல்லியிருக்காங்க? அது ஏழு கணக்கு இல்லைக்க. ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப நீங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கீங்க. ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது உங்களை ஒரு அடி அடிச்சு எழுப்பு நினைச்சவங்களேன். ஒரு அடி அடிச்சு எழுப்புனாக்க எழுப்பிட்டு ஏபிசிடி சொல்லு அப்படின்னு சொன்ன நினைச்சவங்களேன். ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து அடி அடிச்சு எழுப்புற, சாதாரணமா எழுப்புல, அடி அடிச்சு எழுப்புனா அப்படியே நீங்க ஒரு அதிர்ச்சியோட எழுந்திருப்பீங்க. ஏபிசிடி சொல்லு அப்படின்னாக்கா நீங்க ஏபிசிடி எப்படி சொல்லுவீங்க? ABCDEFGH Z வரலையும் ஒழுங்கா சொல்லுவீங்களா? இல்லை ADGF இந்த மாதிரி கண்ணாமண்ணா சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? கரெக்டா ஏழு Z வரலையும் தவறே இல்லாம சொல்லுவீங்க. என்னது ஆழ்ந்த தூக்கத்துல அடிச்சு எழுப்பின பிறகு கூட எப்படி நடந்தது அது? ஏன் அப்படின்னாக்க நம்ம அந்த ஏபிசிடி இல்லாட்டி ஆன உணவை நம்ம சிறிய வயசுல 48 வாட்டிக்கு மேல பயிற்சி பண்ணி எழுதியிருக்கோங்க. ஸோ அதனாலதான் ஆழ்ந்த தூக்கத்தில் எழுப்பி நீங்க சொன்னா கூட நீங்க இது ஒரு தவறு இல்லாத ஏழு Z வரையும் கரெக்டா சொல்றீங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? எந்த விஷயத்தையாவது நம்ம 40 வாட்டி இல்ல 48 வாட்டி நீங்க வாழ்க்கையில அதை பண்ணீங்க, வாழ்நாள் முழுக்க நீங்க அதை மறக்க முடியாது. அதுதான் முக்கியமான காரணம். நீங்க 40 நாள் இல்ல 48 நாள் தொடர்ந்து நீங்க தியானத்தை பண்ணுங்க. நீங்க பண்ணீங்க என்ன ஆகும்? அது உங்களுக்கு ஒரு சர்வசாதாரணமான நிகழ்வா மாறிடும். அதுக்காக நீங்க சாதனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படின்னாக்க பல் விளக்குறீங்க, எந்திரிச்சு என்ன டெய்லி பல் விளக்கணும் நினைக்கிறீங்களா? நினைக்காதே கிடையாது. குளிக்கிறோம்,
ஏன் டெய்லி குடிக்கணுமா? வேறு வேலை கிடையாதா? எப்போ நினைக்கிறீங்களா? சரி, ஓகே. இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனேன், சாப்பிட்றோம் இல்லையா? ஓகே, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்களா, 4 வேளை சாப்பிட்றீங்களா, ஒரு வேளை சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் இருக்கட்டும். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றது விட்டீங்களா? விடலை. பார்த்தீங்களா? ரொம்ப சர்வசாதாரணமாக நீங்கள் அது ஒரு நிகழ்வாக பண்ணுறீங்க. சாப்பிட்றதுன்னு ஒரு பெரிய பெரிய வேலைன்னு நினைக்கல. பல்லு விளக்குறதுன்னு ஒரு பெரிய வேலைன்னு நினைக்கல. குளிக்கிறதுன்னு ஒரு பெரிய வேலைன்னு நினைக்கல. ஒரு சர்வசாதாரணமான நிகழ்வு. ஏன்? இன்னொரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான். ஓகே, நீங்கள் சாப்பிட்றீங்க. கையில் ஒரு 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 பிடி சாப்பாடு எடுத்து நீங்கள் வாயில் வச்சுக்கிட்டீங்க, சாப்பிட்றீங்க. ரைட். திடீர்னு கரண்ட் கட் ஆச்சு, லைட் போயிடுச்சு நைட்டில். அப்போ கையில எடுத்த அந்த சாப்பாடு எங்கே வச்சுப்பீங்க? லைட் இல்லை, எங்கே வச்சுப்பீங்க? வாயில் வச்சுக்கிறீங்க. ஏன் மூக்கில் போல? வாய்க்கு மூக்குக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? ஒரு அங்குலம் இருக்குது. ஒரு அங்குலம் தூரத்தில் இருக்கிற மூக்குக்குள்ளே ஏன் போக மாட்டேன்றது சாப்பாடு? நம்ம கரெக்டாக வாய்க்குள்ளே தான் போகிறது, லைட் இருந்தாலும் இல்லை கட்டியும். எப்படி நடந்திருக்கு? மூக்கில் போகணும் இல்லையா? ஒரு அங்குலம் தூரத்தில் இருக்குது. ஏன் அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம வாயில் படுத்த வைக்கிறீங்க? ஏன் இப்படின்னாக்கா சாப்பிட்ற சாப்பாடுன்ற கலையை, அந்த செயலை, அந்த கர்மாவை நம்ம 48 நாளுக்கு மேலே, 48 வாட்டிக்கு மேலே பண்ணியிருக்கோம். அதனால தான் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் மாஸ்டர்ஸ் நம்ம இந்த தியானம்ன்றது விடாமுயற்சியாக பொறுமையோட சமயத்தை ஒதுக்கி, நம்ம சுவாசம் என்ற குருவோட சமயத்தை ஒதுக்கி ரொம்ப பொறுமையோட சாதனை பண்ணணும். தொடர்ந்து 48 நாள் இல்லாட்டி 40 நாள், ஒரு நாளைக்கு குறைஞ்ச பட்சம் ஒரு வாட்டியாவது. நம்முடைய வயசு எவ்வளோ இருக்கு? 10 நிமிடங்கள். இப்போ இன்னொரு கேள்வி வரலாம். ஏன் எனக்கு நான் 60 வயசில் நான் தியானத்துக்கு வந்திருக்கேங்க, அந்த 60 வயசில் தியானத்துக்கு வந்தாக்கா நான் 60 நிமிடம் உட்காரணுமா? ஐயோ, எல்லாரும் முடியாதுங்க. இது சர்வசாதாரணமாக நடக்கிற செயல் தானே. ஏன்னா நம்மளுக்கு பழக்கமே இல்லாத ஒரு விஷயத்த திடீர்னு நீங்கள் பண்ண சொல்றீங்க மணிக்கெடுக்க. அதை எப்படி பண்ண முடியும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்கள் வற்புறுத்தக்கூடாது, உடலை வற்புறுத்தக்கூடாது. எதையும் வற்புறுத்தி நீங்கள் பண்ணீங்க, மனம் வந்து அதை பற்றி யோசனை பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் வற்புறுத்தாத. ஒரு 20 நிமிடம் உட்கார முடியுமா உங்களால் ஒரு நாளைக்கு? உங்கள் சுகமான ஆசத்தில் ஓகே, கண்கடவு கையை கட்டி காலை கட்டி வாயை கட்டி கண்ணை கட்டி சுகமான ஆசத்தில் ஒரு 20 நிமிடம் உட்காருங்க. ஒரு வாரம் என்ன ஆகும்? உடம்புக்கு பழக்கமாயிடும். பார்த்தீங்களா? பழக்கமான பிறகு அடுத்த வாரம் ஒரு 10 நிமிடம் அதிகப்படுத்துங்க. மனதுக்கு தெரியாது, உடலுக்கு தெரியாது அந்த கஷ்டம். ஏன்னா ஒரு வாரம் படிக்காச்சு. ஸோ 20 நிமிடம்ன்றது 2வது வாரத்தில் 30 நிமிடம் பழகிடுச்சு. அடுத்த 3வது வாரம் இன்னொரு 10 நிமிடம், 40 நிமிடம். உடம்புக்கு தெரியாது, கஷ்டமாக இருக்காது, மனதும் அப்டேட் பண்ணாது, தடை இருக்காது. எனக்கு மனதும் பழகிறோம். பாருங்க, நிதானமாக பண்ணுறோம். பொறுமை பொறுமை பொறுமை. பார்த்தீங்களா? ஸோ 3வது வாரம் 40 நிமிடங்கள், 4வது வாரம் 50 நிமிடங்கள், 5வது வாரம் 60 நிமிடங்கள், 6வது வாரம் 70 நிமிடங்கள். பாருங்க, 6 வாரம் இல்லை 1.5 மாதம் இல்லை 2 மாதம் என்ன முடிய போகுது? 60 வயசு பண்ணல, 60 பண்ணாதது நீங்கள் என்ன ஒரு 40 நாள் 10 நிமிடமாக உட்காந்து ஒரு 2 மாதம் பயிற்சி பண்ண முடியாத? வாழ்க்கையை அவ்வளோ வேஸ்ட் வீணாக பண்ணிட்டோம். நம்ம இதுக்காக இவ்வளோ சமயம் ஒதுக்க முடியாது. அவ்வளோதான். படிப்படியாக வற்புறுத்தல் இல்லாத, உடலை கஷ்டப்படுத்தாத, மனதை கஷ்டப்படுத்தாத, நிதானமாக ஒரு 2 மாதத்தில் உட்காந்து நம்ம வயசோட 10 நிமிடம் உட்கார முடியும். முதல்ல நம்ம வயசோட ஒரு 10 நிமிடம் உட்காரதான் கொஞ்சம். இதுதாங்க உண்மையான பயிற்சி. இதுதான் கஷ்டமான பயிற்சிங்க. ஆனால் எப்போ நீங்கள் இந்த நிலைமை நீங்கள் அடைகிறீங்களோ, நம்ம வயசோட 10 நிமிடம் உட்கார்ற நிலைமை நீங்கள் அடைகிறீங்களோ, 1 மாதமோ 1.5 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ ரைட், அது எவ்வளோ இருக்கட்டும்.
சப்போஸ் ஒரு வாரத்தில் இப்போ உங்களுக்கு மனம் டிஸ்டர்ப் பண்ணுறதுனாக்கா 2 வாரம் எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் அடிக்க போகிறதுக்கு. தலைவரும் ஒழிய போகிறது கிடையாது. 2 மாதம் இல்லை 3 மாதமோ பரவாயில்ல, ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இந்த மாதிரி நிதானமாக அதான் பொறுமை தான் முன்னேற்றம். பார்த்தீங்களா? ஸோ நிதானம் பண்ணி 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 நம்ம வயசாளர் இருக்கோ அத்தனை நிமிடங்கள் உட்காரு. இதான் உண்மையான பயிற்சிங்க. ஸோ எப்போ நீங்கள் இந்த நிலைமை அடையிறீங்களோ இனி நம்ம வயசு வளர்க்க அத்தனை நிமிடங்கள் உட்கார்றது உங்களுக்கு சர்வசாதாரணமாக பழகிடுச்சு. நீங்கள் 24 மணி வரை உட்கார்ந்த கூட உங்களுக்கு தெரியாதுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மணிக்கணக்கில் உட்காடுறாங்க, மணிக்கணக்கில் உட்காரு எப்படி உட்காடுறாங்க? நம்ம வயசுல இருக்க அத்தனை நிமிடங்கள் உட்கார்றது உங்களுக்கு பழகிடுச்சுனாக்க மனதுலேருந்து அப்ஜெக்ஷன் இருக்காது, உடல்லேருந்து எந்த விதமான கஷ்டம் இருக்காது. பழகிடுச்சு. 24 மணி நேரம் உட்காந்தா எவ்வளோ மணிக்கணக்காக உட்காந்தா கூட உங்களால் அந்த கஷ்டத்தை தெரியாது. ஆனால் பொறுமை பண்ணோம் 48 நாள். அதுதான் மண்டல தீட்சா. ஐயப்ப சாமி இதுக்கெல்லாம் போகிறாங்க இல்லையா, மண்டல தீட்சை உண்டு. அதெல்லாம் உண்மையாக தீட்சை. ஏன் அந்த மாதிரி போகிறாங்க? எனக்கு உடல் மேலே தான் அவங்க சாதனை பண்ணுறாங்க. பாருங்கள், செருப்பு இல்லாத போகணும், அப்புறம் நல்ல அழகான ஆடைகள் போட்டுக்காத, அப்புறம் சைவ உணவு சாப்பிட்ணும். இதெல்லாம் ஏன்? இதெல்லாம் உடலை கட்டுப்படுத்துறதுக்கு. இது மேலே ஆசையெல்லாம் வரும், மனதை கட்டுப்படுத்துறதுக்கு. 40 நாள் ஆன பிறகு ஐயப்ப சுவாமி தரிசனத்துக்கு போகிறோம். நம்ம இப்போ ஐயப்ப சுவாமி தரிசனம் போகிற சமயம் தான் வந்துருக்கல, நவம்பர் டிசம்பர் ஜனவரி மகர விளக்குக்காக போகிறோம் இல்லையா? ஸோ அவ்வளோ தூரம் கட்டுப்படுத்தி 40 நாள் நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா உடம்புல சர்வசாதாரணமாக அது மாறிடும். என்ன அதோடைய பின் நோக்கம்? இந்த மகர ஜோதியை பார்த்த பிறகு ஜனவரி 14ஆம் தேதி மகர ஜோதியை நீங்கள் பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சாதனை பண்ணீங்களோ அந்த 40 நாள் அது உங்களுக்கு சர்வசாதாரணமாக நடக்கணும். பார்த்தீங்களா? அதுக்காக தான் அந்த 40 நாள் பண்ணுறது. 40 நாள் 48 நாள் தீட்சா, மண்டல தீட்சா. ஆனால் என்ன பண்ணுறாங்கனாக்கா மலை இறங்கி சபரிமலை இறங்கி கீழே ஒன்று உடனே அந்த வைன் ஷாப்பில் பூந்துடுறாங்க, கண்ணம்னு நான்வெஜ் சாப்பிட்றாங்க. ஏன் நடக்க அந்த மாதிரி? அந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னாக்கா அவங்க மாணவி சாதனை பண்ணல, ரொம்ப வற்புறுத்தி சாதனை பண்ணியிருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தோடு பண்ணியிருக்காங்க, மகிழ்ச்சியோட பண்ணல, சீரியஸ் கிடையாது. ஏன்னாக்கா இந்த மாதிரி நம்ம சாதனை பண்ணி அதுக்கு கைப்பற்ற போனால் நம்மளுக்கு கோரிக்கை நிறைவேறும். பார்த்தீங்கன்னா பலன் எதிர்பார்த்து நீங்கள் பண்ணுறீங்க, அது பெரிய லட்சியம் வேற. உங்களோட வாழ்க்கையிலே மாறணும். உங்கள் சர்வசாதாரணமா உங்கள் உணவுலையும் உங்கள் பழக்கத்துலையும் பாருங்க, அவங்க எப்படி கூப்பிடுவாங்க. பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க. சாமி சாமி சாமின்னு கூப்பிடுறாங்க. யாரையும் பேர் வச்சு கூப்பிட மாட்டேன்றாங்க. சுவாமின்னு என்ன? சுவாமி, சுயத்து மேலே அதிகாரம் சாய்ச்சவங்க. சுயத்து மேலே கட்டுப்பாடு, தன் மேலே தான் கட்டுப்பாடு இருக்கிறவன். அந்த நிலைமைக்கு தான் அதுக்காக இந்த 40 நாள் தீட்சை, 48 நாள் தீட்சை. இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டேன்றோம். அப்படியே ஒரு ஒரு மூர்க்க நாட்டம், ஒரு எந்திர மாட்டம் பண்ணிடுறோம். அதனால தான் 40 நாள் 41 நாள் கீழே இறங்கணும்னு போய் இந்த கடையை போய் உட்காந்துருப்போம். அசைவ உணவு சாப்பிடுவோம், தண்ணி அடிக்கணும், விபிச்சாரத்துக்கு போகிறோம். பார்த்தீங்களா? ஸோ மாஸ்டர்ஸ், ஸோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க சமயத்தை ஒதுக்கி சாதனை பண்ணணும் சுவாச குருவத்தோட. ஆனால் இந்த சாதனை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை. இந்த பொறுமை எதுக்குனாக்க நம்மளுக்கு இடங்கள் கொடுக்குறது எல்லாம் நம்ம மனம்தான். அதோட சண்டை போட்டு வெல்ல முடியாது. நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் பின்னாடி. ஸோ சமயத்தை ஒதுக்கி சாதனை பண்ணாக்க நம்மளுக்கு வர்றது சமயம்தான் சாதனை. 2வது ரத்தனம் பொறுமை தான் முன்னேற்றம். என்ன முன்னேற்றம்? எண்ணமற்ற நன்மை. அதான் ஆன்மீகம் என்ற வீட்டுக்குள் நுழையத்துக்கு வாசக்கால். பார்த்தீங்களா மாஸ்டர்? 3வது ரத்தனம் பொறுமைதான் முன்னேற்றம். ஸோ அப்போ இது மாதிரி முன்னேற்றம் அடைஞ்ச பிறகு நம்ம ஆன்மீகமான வீட்டுக்குள்ள வந்தாச்சு. அப்போ என்ன நடக்கும்? அடுத்த ரத்தினம் என்ன நடக்கும்? ஆன்மீகமன்ற வீட்டுக்குள்ள வந்த பிறகு நிறைய உங்களுக்கு அனுபவங்கள் வர ஆரம்பிச்சிடும். ஆன்மீக அனுபவங்கள் என்னது தெரியும். 3ஆம் கண் திறக்கப்படுறது, நிறைய வண்ணங்களை பார்க்கறது, இதெல்லாம் ஆன்மீக அனுபவங்கள் தான். உடம்பு ஃபுல்லா அப்படியே லேசா காத்துல பறக்கிற மாதிரி
இல்லை உடம்பு ஃபுல்லாக அப்படியே பயங்கரமான வெயிட் அதிகமான மாதிரி. எந்தெந்தையோ ஆன்மீக குருக்களை பார்க்குறோம். ஜீசஸ் கிறிஸ்ட் தெரிவார், கிறிஸ்டர் தெரிவார், அல்லாஹ் பேச ஆரம்பிச்சிருவோம். சாய்பாபா பார்க்கலாம், வெங்கடேஷ் பெருமாளை பேசலாம், முருகனோட பேசலாம். நீங்கள் எந்த கடவுளை விரும்புகிறீங்களோ, எந்த கடவுள் உங்களுக்கு பிரியமோ, எந்த குருவோட நீங்கள் அந்த சொற்பொருட்களை கேட்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மனம், உங்கள் ஆழ் மனம் முடிவு பண்ணியிருக்கோ, அந்த குருவோட கண்களை மூடி தியானத்தில் நீங்கள் தொடர்பு வச்சுப்பீங்க. இந்த அனுபவம் வரும். அதுல என்னதான் வரும்? அனுபவத்திலிருந்து வர்றது ஞானம். 4வது ரத்னம் அனுபவம் தான் ஞானம். பாத்தீங்களா? இந்த அனுபவம்ன்ற ஞானத்தை நீங்க பெறுவீங்க. யாரோடையும் யாரும் பேச. இப்ப தியானத்துல என்ன நடக்குது தெரியுமா? தியானத்துல தியானம் பண்ணலனாக்க நீங்க போய் கடவுளோட பேசுறீங்க. சாமி எனக்கு இது வேணும் அது வேணும், பிச்சை தான் கேட்குறீங்க. பேசுறது என்னென்ன? பிச்சை தானே, அதுதான் கேட்குறீங்க. ஆனா தியானம் நீங்க பண்ணீங்கன்னாக்க கடவுள் உங்களோட பேசுறாரு. இதுதாங்க வித்தியாசம். உங்களுக்கு என்ன வேணும்? கடவுள் உங்களோட பேசணுமா, நீங்க கடவுளோட பேசணும்? என்ன முடிவு உங்களுக்கு? ஸோ நம்ம கடவுளோட பேசுறதுக்கு நீங்கள் ஒன்றும் தியானம் பண்ண அவசியம் இல்லை. டெய்லி பேசுகிறவங்க பிச்சை கேட்குறவங்க, தேங்காயும் பழத்தையும் கொடுத்துட்டு ஒரு லஞ்சத்தை கொடுத்துட்டு எனக்கு இது வந்தானாக்கா எனக்கு அது வேணும், எனக்கு எனக்கு ஃபஸ்ட்டில் 1,00,000 நல்லா உத்தியோகம் கிடைச்சானாக்கா வந்து மலைக்கு வந்து முடிய அப்படி இப்போ ஏன் உங்களுடைய மயிருக்காக, பச்சையாக சொல்லப்போனால் உங்கள் மயிருக்காக உங்களுக்கு 1,00,000 உத்தியோகத்தை அவர் வாங்கி கொடுக்கணும். என்ன நினைக்கிறீங்க கடவுளை பற்றி? இவ்வளோ கேவலமாக நினைக்கிறீங்க? பிஸ்னஸ் மேன், அவர் லஞ்சம் வாங்குறாரு, அவர் கமிஷன் ஏஜென்ட், அவர் கவர்வது என்னங்க? நம்ம பாவனை என்ன இருக்குங்க? எங்க இருக்கோம்? நம்ம என்ன நினைக்கிறீங்க? கடவுளோட பாவனையை நம்ம ரொம்ப தவறு. ஓகே மாஸ்டர். ஸோ நீங்க தியானம் பண்ணீங்க, கடவுள் உங்களோட பேசுறது. நீங்க சர்வசாதாரணமா இருந்தீங்க, நீங்க கடவுளோட பேசணும். நீங்க பேசுனீங்க, கடவுள் கேட்கலாம், கேட்காத போகலாம். ஆனா கடவுள் உங்களோட பேசினாக்க நீங்க கட்டாயம் கேட்பீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி சந்தர்ப்பமே வராதே, கடவுள் பேசுற சந்தர்ப்பம் வராது. ஆனா தியானம் பண்ணீங்க ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அந்த மாதிரி அனுபவம் வரும். பேசுவாங்க, ஜீசஸ் கிறிஸ்ட் பேசுவாரு, கிறிஸ்டர் பேசுவார் உங்களோட. அவ்வளோ அனுபவம் ஞானத்தை கொடுப்பாரு. அனுபவம் தான் ஞானம். மாஸ்டர் இதெல்லாம் ஓகே நடக்கிறது, ஆனால் நம்மளுக்கா ப்ராக்டிக்கலாக இந்த அனுபவ ஞானம் வரணும் இல்லையா? அந்த அனுபவ ஞானம் வரணும்னாக்க நீங்கள் தியானம் பண்ண தான் வருங்க, வேற எதுவும் வராது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். அனுபவ ஞானம் என்ன? ஞானம் புக்கு படித்தா வரும், இல்லை மற்றவங்க சொன்ன வரும். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ நான் சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன வருது? நான் சொல்கிறத என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஞானம் வருது. ஆனால் அது தீரி. ஓகே, உங்களுக்காக ஒரு ஞானம் வரணுமே, அதான் உங்களுக்காக வர்ற ஞானம் தான் அனுபவ ஞானம். ரைட். இது எப்படி அப்படின்னாக்க அது நீங்கள் அதனால தான் நீங்கள் தியானம் பண்ணணும். ஓகே, இது எப்படின்னா ஒரு சின்ன உதாரணத்தோட உங்களுக்கு புரியும். ஓகே, ஒரு சின்ன பையன் இருக்கான். சின்ன பசங்க அதாவது கால் தட்டி தடுமாறு நடக்கிற அந்த வயசில் உட்காந்துருப்பான். அங்கங்கே சேர்த்து பிடிச்சி அதை பிடிச்சி இது பிடிச்சி நடப்பான். ஓகே, அது நடக்கும்போது வீட்டில் ஒரு இடத்துல விளக்கு எரியுது, ஒரு மெழுகுவர்த்தி எரியுது. ஓகே, விளக்கு அதை பார்ப்பான். அதை பார்த்த உடனே அவருக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு ரொம்ப என்ன இது என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு அதை போய் தொடலான்னு பார்ப்பான். பார்த்தீங்களா? அதை போய் தொடலான்னு பார்ப்பான். அதை போய் தொடலான்னு பார்த்தாக்க அம்மா என்ன பண்ணுவோம்? உடனே அவனை தொடாத, நெருப்பு சுடும் அப்படின்ட்டு சொல்லும். ரொம்ப ஆர்வமோடு அவன் போனான்னு வச்சுக்கோங்களேன்,
தூக்கி இழுத்து போட்டு தூரமாக இழுத்து போட்டு, ஏய் நான் சொன்னேன் இல்லையா நெருப்பு சுடுவேன்ட்டு, நீ ஏன் போகிற, போகாத, அது திட்டுவாங்க, தூக்கி போடுவாங்க. சரி ஓகே, ஒரு நாள் அம்மா எங்கேயோ வேலை பண்ணுறாங்க, அந்த விளக்கு எரியுது, இவன் பார்த்தான், பார்த்த பிறகு யாரும் இல்லை, அங்கங்கே தட்டு தட்டு மாதிரி டப்பு டப்பு நடந்து போட்டு டப்புன்னு அந்த விளக்கு மேலே கை வச்சான். வச்ச உடனே என்னாச்சு, சுட்ட ஆரம்பிச்சது, சுட்டுடுச்சு, ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஓகே ரைட். இதுவரையும் என்ன நடந்தது, இதுவரையும் அம்மா சொல்லியிருக்காங்க, நெருப்பு சுடும் என்ற ஞானத்தை கொடுத்துருக்காங்க. நெருப்பு சுடும் என்ற ஞானத்தை அம்மா கொடுத்துருக்காங்க. அவன் ஞானம் வந்திருக்கு, ஆனா அவனுக்கு அனுபவம் கிடையாது எப்படியா இருக்கு. அப்ப தானா போய் எப்ப அந்த நெருப்பு தொட்டானோ அது சுட்ட பிறகு அவனுக்கு அனுபவ ஞானம் வந்திருக்கு. பார்த்தீங்களா, இனிமேல் அவன் வாழ்நாள் முழுக்க நெருப்பு தொட மாட்டான், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நெருப்பை உபயோகப்படுத்தி நிறைய பலன்கள் அடைவான், ஆனா தொட மாட்டான். பார்த்தீங்களா, எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. அதுதான் அனுபவ ஞானம். அனுபவம் தான் ஞானம். அனுபவ ஞானம் நம்மளுக்கு வரணும். அனுபவ ஞானம் இப்போ நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்குறீங்க. இந்த மாதிரி நீங்க காத்துல பறந்து போவீங்க, சூக்ஷ்மங்களோட போயிடுவீங்க, மூன்றாங்கள் திறக்கப்படும், நிறைய வர்ணங்கள் தெரியும், நிறைய மாஸ்டர்ஸ் பேசுவாங்க. இதெல்லாம் நான் சொல்றது, என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு ஞானம் கொடுக்குறேன் நான், ஆனால் உங்களுக்கு அனுபவம் இல்லையே, நான் சொல்றதெல்லாம் கதையாக தான் தெரியும். ஸோ உங்களுக்கு எப்படி அதை நீங்கள் உணர முடியும், அதை எப்படி ரசிக்க முடியும், உங்களுக்காக அந்த அனுபவம் வரணுமே, அப்போ தான் அனுபவ ஞானம் வரும். ஸோ அனுபவ ஞானம் வரதுக்கு அதுவே நீங்கள் தியானம் பண்ணணும். இப்போ நீங்களே தியானம் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் நிறைய ஆன்மீக குருக்களோட பேசுவீங்க, நிறைய காட்சிகள் பார்ப்பீங்க, இயற்கை காட்சிகள் பார்ப்பீங்க, நிறைய வர்ணங்கள் பார்ப்பீங்க, நிறைய பேர்கிட்ட பேசுவீங்க, நீங்கள் பேசுவீங்க, அவங்க பேசுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இந்த கம்யூனிகேஷன் நடக்கும். எவ்வளோ ஞானத்தை பெறுவோம். அப்போ நீங்கள் நம்புவீங்க, ரைட் ரைட் ஓகேப்பா, ஏன்னா உங்களுக்கு அனுபவம் வந்துடுச்சு. ஸோ அனுபவம் தான் ஞானம். பார்த்தீங்களா மாஸ்டர், இது அடுத்த ரத்தனம். மூச்சை காற்று தான் குரு, சுவாசம் தான் குரு. அந்த குருவோட சமயத்தை ஒதுக்கி சாதனை பண்ணணும். இரண்டாவது ரத்தினம் சமயம்தான் சாதனை. மூன்றாவது ரத்தினம் அந்த சாதனை பண்ணும்போது எக்கச்சக்கமான இடைஞ்சல்கள் தடைகள் வரும். அது எல்லாத்தையும் ரொம்ப பொறுமையோடு நீங்கள் சாதிச்சு சாதனை பண்ணாதான் உங்களுக்கு முன்னேற்றம் வரும். பொறுமை தான் முன்னேற்றம். என்னதான் அந்த முன்னேற்றம், எண்ணமற்ற வர்றது தான் முன்னேற்றம். நீங்கள் ஆன்மீக பண்ணுற அன்ற வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைவீங்க இந்த வாசக்கல்லேருந்து. ஸோ பொறுமை தான் முன்னேற்றம், எண்ணமற்ற அனுபவம். ஸோ அந்த எப்போ அந்த ஆன்மீக அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களா, பொறுமையோட சாதனை பண்ணி அனுபவம் வரும். அனுபவம் தான் ஞானம், ஆன்மீக அனுபவங்கள். நான்காவது ரத்தினம் பார்த்தீங்களா. ஸோ அனுபவ ஞானம் அதிகமாக வர ஆரம்பிச்சு நிறைய பண்ணுறீங்க. அனுபவ ஞானம் நீங்களா பண்ணுறீங்க, அனுபவ ஞானம். அப்புறம் அனுபவம்ன்றது எப்படி வரும், அனுபவ ஞானம்ன்றது எப்படி வரும், 3 வழிகளில் வரும். நீங்களா பண்ணி தெரிஞ்சுக்கிறது தியானத்தினால இல்லையா. அதான் அப்போதான் நீங்கள் இது மாதிரி இருக்கான்ற விஷயத்தை நீங்கள் நம்புவீங்க. இரண்டாவது சுவாத்தியாயத்தின் முறை. சுவாத்தியாயம் என்னன்னு, ஸ்வ அத்தியனம், தன்னைத்தான் படிக்கிறது. அதுதான் சுவாத்தியாயம். அத்தியனமான படிக்கிறது, தன்னை பற்றி தான் தெரிஞ்சுக்கிறது சுவாத்தியாயம். பார்த்தீங்களா, தன்னை இப்படி தன்னை பற்றி தான் எப்படி தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு தான் நிறைய ஆன்மீக புத்தகங்கள் இருக்குங்க. பாருங்க எவ்வளோ குருக்கள் ஆன்மீக புத்தகங்கள் ரச்சனை பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. அவங்களுடைய முழு தியான அனுபவத்தை அந்த புத்தகத்து ரூபத்தில் எழுதிட்டாங்க. பார்த்தீங்களா, இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தார். அவருடைய போதனைகள் எவ்வளவோ சொல்லியிருக்காரு. ஓகே, அது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா
அவர் ஒரு 100 பேஜோ இல்லை 200 பேஜ் புத்தகத்தில் அந்த போதனைகளில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த 200 பேஜ் புத்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னாக்க அவர் முடிவுக்கான உங்களுக்கு வந்துருச்சே இல்லையா? இல்லையா? அதெல்லாம் முடியாதுங்க. அவருக்கு வந்த ஞானம் அவருக்கு வந்திருக்கு. நானா முயற்சி பண்ணி, நானா சாதனை பண்ணி, அந்த ஞானத்த முழுசா நான் தெரிஞ்சுக்கிற வரையும் நான் விடமாட்டேன். அப்படின்னாக்க, அப்ப நீங்க இந்த பிரிவு பத்தாது. 200 பேஜ் புத்தகம் படிச்சீங்கன்னாக்க, எவ்வளோ சமயம் ஆகப்போகுது? 1 மாசம் படிச்சீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 10 பேஜ், 10 பேஜ், 10 பேஜ் ஒரு நாளைக்கு ஒரு மாசம் வரையும் நீங்க படிச்சீங்க. அப்படின்னாக்க, 1 மாசத்துல உங்களுக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையுடைய முழு ஆன்ம ஞானம் வந்து சேர்ந்துடுச்சு. அதனால தான் சுவாத்தியாகம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 1 மாசத்துக்கு ஒரு புத்தகத்தை நீங்க ஒழுங்கா படிச்சா கூட எவ்வளோ புத்தகம் நீங்க படிக்கலாம். விவேகானந்தர் எவ்வளவோ சொல்லியிருக்காரு. ரமண மகர்ஷி எவ்வளவோ சொல்லியிருக்காரு இல்லையா? அவர் ஞானத்தை எல்லாத்தையும் புத்தக ரூபத்தில் இருக்கு. நிறைய குருக்கள் வள்ளலார். ஓகே, உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ? மகாவதார் பாபா, கிருஷ்ண பரமாத்மா சொல்ல அந்த ஞானம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க புத்தக ரூபத்தில் படிச்சு பெறலாங்க ரொம்ப ஈஸியா. ஸோ ஒரு வாழ்க்கை காலத்துல நீங்க 1000 புத்தகம் கூட படிக்கலாம். பத்திரிக்கை பாருங்க, 10,000 புத்தகம் படிச்சிருக்காரு. 50,000 புத்தகம் படிச்சு அந்த ஞான சாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. பார்த்தீங்களா? ஸோ எப்படி அவருக்கு அவ்வளவு ஞானம் வந்திருக்கு? சுவாத்தியாயத்தினால, ஆன்மீக புத்தகத்தை படிச்சு. அதனால தான் அவர் சொல்ல முடியுது. நம்மளும் படிக்க சொல்றாரு. அதனால தான் நம்முடைய பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்துல சுவாத்தியாயம் பண்றது, புத்தக படனம் பண்றது, நிறைய புத்தகங்கள் இருக்கு. அந்த மொழிகளுக்குள்ள அந்த ஆங்கிலத்தில் இருக்கிற புத்தகங்கள், அப்புறம் மற்ற மொழிகளில் புத்தகம், இப்போ தெலுங்குல இருக்கிற புத்தகம், ஆங்கிலத்தில் இருக்கிற நிறைய தெலுங்குல வச்சிருக்காங்க. தெலுங்கு இருக்கிற புத்தகம் இப்போ தமிழ்ல நம்ம தமிழாக்கம் பண்றாங்க. எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கிட்டு அது மூலியமா ஞானத்தை அடையலாம். அந்த ஞானத்தை நம்ம அடைஞ்சு அதை வந்து ஈஸியாக ஏற்றுக்கலாம். ஏன் ஏற்றுக்கலாம்னாக்கா, நம்ம தியானம் பண்ணுறோம். நம்ம தியானம் பண்ணி நம்மளுக்கு அனுபவ ஞானம் வந்திருக்கு. ஓ, இந்த மாதிரி நடக்கிறது அப்படின்ட்டு. அதனால் அதை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ ஞானத்தை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாருங்க. அது பரோட்சமா, அதாவது நேர்முகமா வர தியானம் நம்ம தியானம் பண்றதுனால, மறைமுகமா நம்மளுக்கு வர்ற தியானம் சுவாத்தியாயத்தினால. பார்த்தீங்களா எவ்வளவோ ஞானத்தை அடையலாம். அப்புறம் அது இன்னொரு மறைமுகம் வர்ற தியானம் சஜ்ஜன சாங்கத்தியம். சஜ்ஜன சாங்கத்தியம் சத்சங்கம் சொல்றோம் இல்லையா? சத்சங்கம்னாக்கா, சத்சங்கம்ன்ற வார்த்தை சரி கிடையாது. சத்சங்கம்ன்றது தியானம். சஜ்ஜன சாங்கத்தியம். சஜ்ஜன சாங்கத்தியம்னா சத்தியத்தை பத்தி தெரிஞ்ச ஜனங்களுடைய சாங்கத்தியம், தொடர்பு. அதாவது சத்தியத்தை பத்தி தெரிஞ்ச ஜனங்களுடைய தொடர்பு தான் சஜ்ஜன சாங்கத்தியம். பார்த்தீங்களா? சத்தியத்தை பத்தி தெரிஞ்ச ஜனங்கள் சத்தியம் என்னன்னு அதை நம்ம தெரிஞ்சுப்போம் வர. ஸோ சத்தியத்தை பத்தி தெரிஞ்ச ஜனங்களுடைய சாங்கத்தியம். இப்போ நம்ம சொற்பொருள் கேட்குறோம் இல்லையா? இப்போ இதெல்லாம் என்னது? இப்போ நீங்க கேட்குறீங்க, இதுதான் சஜ்ஜன சாங்கத்தியம். பார்த்தீங்களா? இப்போ எனக்கு தெரிஞ்ச ஞானத்தை உங்களுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஓகே, சொல்லும்போது எனக்கு தெரிஞ்ச ஞானம். ஆனால் நான் சத்தியம் தான் சொல்கிறேன். நான் கதை ஒன்றும் பேசலையே, சினிமா கதை ஒன்றும் பேசலையே. பாகுபலி சினிமா இல்லாட்டி இப்போ ரீசெண்டாக சினிமாலாம் வந்திருக்குல்ல, அந்த சினிமா கதையை சொல்கிறேன் நான் இல்லையே. நான் பேசின அத்தனை விஷயங்களும் சத்தியத்தை பற்றி தான். ஞானத்தோட வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இது மூலிமா நீங்கள் நிறைய ஞானத்தை பெறீங்க. ஏன்னா எனக்கு இருக்கிற ஞானத்தை நான் இந்த 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் உங்களுக்கு முழுசாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நீங்கள் ஒன்றுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜாலியாக உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து கேட்டு இவ்வளோ ஞானத்தை பெறீங்க மாஸ்டர்ஸ். அதனால தான் பத்திரிகை சொல்கிறாரு, தியானம் பண்ணுங்க, சுவாத்தியாயத்தில் ஈடுபடுங்க, சஜ்ஜன சாங்கத்தில் பங்கு பெறுங்க. தியானத்திலேருந்து நம்மளுக்கு அனுபவ ஞானம் வரும். அது 10% வந்தாக்கா போதும். மிச்சம் இருக்கிற 90% சுவாத்தியாயத்தினால நம்ம கிட்டத்தட்ட 60% எடுத்துக்கலாங்க. ஏன்னா புக்கு நம்ம படிக்கலாமே.
புக்கு படிக்க உங்க இஷ்டம். 60% சுவாத்தியாயத்தினால, 30% சத்திய சாங்கத்தினால. எதிர் கிளாஸ் கேட்பீங்க நீங்க? அது ரிவர்ஸ். 60% சத்தியம் சாங்கத்தினால, 30% சுவாத்தியாயத்தினால. ஆக மொத்தத்தில் 90% மறைமுகமா சுவாத்தியாயத்தினால, சத்தியம் சாங்கத்தினால. அந்த ஞானத்தை நீங்க பெறணும். அந்த ஞானத்தை நீங்க பெற்று அதை ஏத்துக்கணும். அதை நம்பி ஏத்துக்கணும். அப்படின்னாக்க 10% நீங்க சுவாமி பண்ற தியானம். அதுல ஒரு அனுபவம் பாருங்க, எவ்வளவு கனெக்ஷன் இருக்கு பாருங்க எல்லாத்துக்கும். பார்த்தீங்கன்னா, ஸோ 90% வர்ற அந்த சஜன் சாங்கச்சம், அந்த சுவாத்தியாயத்தில் வர்ற அந்த தியானத்தை நீங்களா, அந்த ஞானத்தை நீங்களா தியானம் பண்ணி அனுபவ ஞானத்தை பெற்றீங்கன்னாக்க அதை ஏத்துக்கிறதுக்கு அது நம்புவீங்க முதல்ல. ஆனால் அதை ஏத்துக்கணும் இல்லையா? அதை நம்பி ஏத்துக்கிறதுக்கு, ஏன்னா உங்களுக்கு அனுபவ ஞானம் இருக்கு 10%, அது போதும். ஏன்னா நீங்களே எல்லாம் இப்போ ரமண மகர்ஷி தியானம் முழுசா அவருக்கு வந்த தியானத்தை நான் தான் அடையணும்னாக்கா எத்தனை பிரிவு எடுப்பீங்க நீங்க? ராமகிருஷ்ண பரமஹம்ச தியானம் வரணும், இன்னொரு பிரிவு எடுப்பீங்களா? விவேகானந்த தியானம் வரும், இன்னொரு பிரிவு எடுப்பீங்களா? எத்தனை பிரிவு நீங்க எடுப்பீங்க? பத்துமா? இந்த வாழ்க்கை காலம் பத்துமா உங்களுக்கு? இன்னொரு பிரிவு எடுத்தாக்க திருப்பி அந்த பிரிவில் கூட நீங்க இந்த ஆன்மீக வழியில் போய் சஜ்ஜன சங்கத்தையும் சுவாத்தியம் ஈடுபட வேண்டிய என்ன கேரண்டி? பார்த்தீங்களா மாஸ்டர்? அதனால இந்த பிறவிலியை நம்ம சிம்பிளா தியானம் பண்ணாக்க 10% வந்த ஞானம் 90% சத்திய சாங்கத்தில் மறைமுகம் வர்ற தியானத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு 100% தியானத்தை நம்ம பெற முடியுங்க. தியானத்தை அதனால நம்ம பத்திரிகை சொன்னாரு, நீங்க தியானம் பண்ணுங்க, சுவாத்தியாயம் சத்தியம் சாங்கம். அனுபவம் தியானம், அனுபவம் தான் தியானம். அது நீங்க பெறணும், இல்லை பிரயோஜனம் கிடையாது இல்லையா? அனுபவம் தான் தியானம், சுவாசம் தான் குரு, சமயம் தான் சாதனை, பொறுமை தான் முன்னேற்றம், அனுபவம் தான் தியானம். ரைட், இதெல்லாம் நல்லா இருக்குப்பா. நான் சுவாத்தியாயம் பண்ணியாச்சு, சத்திய சாங்கத்தை பண்ணியாச்சு, தியானம் பண்ணியாச்சு, நான் அனுபவத்தை பெற்றேன். அப்போ இதெல்லாம் என்ன பண்ணுறது? இந்த அனுபவ தியானத்தை என்ன பண்ணுறது? நான் பெற்ற தியானத்தை என்ன பண்ணுறது? இதெல்லாம் கடலில் போய் வைக்க முடியுமா? என்ன பண்ணுறதுக்கு? இவ்வளோ ஞானம் நம்மளுக்கு சாப்பாடு போடுமா? நிறைய ஞானத்தை அடைச்சாச்சு, சாப்பாடு போடுமா? எந்த வேலையும் பண்ணாத உட்காந்து மணிக்கணக்கில் தியானம் பண்ணிட்டு இருக்குமா? அது கூட கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, கர்மண்யேவ அதிகாரஸ்யமா ஃபலிதாச்சன. ஏய், நீ கர்மா பண்ணணும்ப்பா, அதுலேருந்து வர்ற எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காத நீ கர்மா பண்ணணும். சரி, எந்த விதமான பலனை எதிர்பார்க்காத கர்மா பண்ணணும்னாக்கா அப்போ கர்மா பண்ணாதே உட்காந்துடலாமே. கர்மா பண்ண எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் அப்போ ஏன் கர்மா பண்ணணும்? சும்மா கர்மா பண்ணால் சோம்பேறியாக உட்காரலாமே. அதுக்கும் சொல்லிட்டாரு கிருஷ்ணர், நீ சோம்பேறியாக உட்கார்ந்த பிரயோஜனம் கிடையாது, கர்மா பண்ணாதான் உனக்கு அனுபவம் வரும். நீ சோம்பேறியாக உட்காரக்கூடாது, நீ கர்மா பண்ணி ஆகணும். ஆனால் எதையுமே எதிர்பார்க்காத பண்ணு. சோம்பேறி எடுக்கிறதுக்காக நீங்கள் பிறகு எடுக்கிறீங்க இல்லையே, அனுபவத்துக்கான பிறகு எடுத்திருக்கோம். அதனால தொடர்ந்து தியானம் பண்ணி சரியான அனுபவத்துக்காக சரியான செயல்கள், சரியான கர்மக்கள் நம்ம பண்ணணும். ரைட். ஸோ இப்போ தியானம், நிறைய தியானம் வந்துருக்குங்க, நம்ம எக்கச்சக்கமாக தியானம் வந்துருக்கு, அனுபவ தியானம் வந்துடுச்சு. அனுபவம் தான் தியானம். இப்போ என்னதான் அதை பண்ண முடியும்? என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம அந்த தியானத்தை தானம் பண்ணிடணுங்க. இதுதான் நம்ம பண்ண வேண்டிய கர்மா. நம்ம பண்ண வேண்டியது தானம் தான், தர்மம். அடுத்த ரத்தினம் பார்த்தீங்களா? என்ன தானம் பண்றது? நிறைய தானங்கள் இருக்குங்க. முதல்ல எல்லா தானங்களும் சிறந்த அன்னதானம் இல்லையா? அன்னதானம் நீங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? யார் சிறந்தான்னு சொல்றீங்க? எப்பயாவது நம்மளுக்கு கொஞ்சமாவது நம்மளுக்கு சிந்தனை பண்ணி பார்த்தீங்களா? அது அன்னதானம் சிறந்த தானம். ஏன் அப்படின்னாக்க,
மனிதனுக்கு என்ன பண்ணாலும் திருப்தி வராது. ஆனால் எப்போ திருப்தி கிடைக்கும் அப்படின்னாக்கா, நீங்கள் அன்னதானத்தை பண்ணீங்க, அவங்க வயிறு நிறைஞ்சிடும். ஒரு பீமனை கூப்பிடுங்க, பீமனை கூப்பிட்டு நீங்கள் சாப்பாடு போடுங்க, நம்மளோட ஐக்கம் சாப்பிடுவார். நம்ம ஒரு ஒரு 1 கிலோ சாப்பாடு சாப்பிட்றோம் நினச்சிங்கனாக்கா, பீமர் 100 கிலோ சாப்பாடு சாப்பிடுவார் இல்லையா? 100 கிலோ சாப்பாடு சாப்பிட்ட பிறகு கூட அவர் என்ன சொல்லுவார்? போதும் சொல்றாரு. நம்மளோட அதிகமாக சாப்பிட்றாரு, அது வேறு சமாச்சாரம். ஆனால் 100 கிலோ சாப்பிட்ட பிறகு அவர் போதுன்றார்ல. போதும்னா அர்த்தம் என்ன? இன்னும் சாப்பிடுங்க, இன்னும் சாப்பிடுங்க நீங்கள் வச்சிங்கனாக்கா, ஐயோ போதும்ப்பா, வயிறு நினைச்சு போதும்ப்பா அப்படின்றார். ஸோ மனிதனுக்கு திருப்தி கொடுக்கறது அன்னதானம். அதனால்தான் அன்னதானம் சிறந்தது. நீங்கள் எந்த தானத்தை பண்ணாலும் திருப்தி அடையாது. பணம் கொடுங்க, பணம் கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பணம் கொடுப்பீங்க? சரி, ஓகே, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். அவன் அந்த 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு மறுநாள் வந்து நிற்பான். திருப்பி 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, செலவு பண்ணுவோம். நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அவன் செலவு பண்ணிட்டே இருப்பான். எனக்கு சும்மா கொடுக்குறீங்களே, வந்துன்னு இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த பணத்தை கொடுத்து நிறுத்துனீங்க, ஆனால் பழகிடுச்சு அவனுக்கு. அவன் சோம்பேறியாக உட்காந்து நீங்கள் கொடுக்குற பணத்தை வச்சுட்டு அவன் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பணம் கொடுக்க நிறுத்துனீங்க, உங்களை திட்டுவான். ஏன் உனக்கு என்ன கேடு? நீ தான் டெய்லி கொடுத்துருந்தே, இப்போ என்ன கொடுக்கறதுக்கு? அதான் உங்கள்கிட்ட இருக்க, கொடுத்து தொலைய, ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிடும். ரைட், நீங்கள் திட்டின அவன் திட்டினா கூட நீ கொடுக்கலன்னு வச்சோங்கன்னா, உடனே அடுத்த கட்டம் என்ன? உங்களை அடிப்பான். ஏன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கு, அவன் சோம்பேறியை பழகிட்டான், உங்களை அடிப்பான். அடிச்சு கூட கொடுக்கல, சாவடிச்சிருவான், கோலாதான், அவ்வளோதான். பார்த்தீங்களா? எத்தனை குடும்பங்களை பார்க்குறோம், பணத்தை இருக்கிறவங்க அவங்களுடைய பசங்களோ அவங்களுடைய உறவினர்களோ யார் பணத்துக்காக எவ்வளோ பண்ணுறாங்க, கூட பண்ணிடுறாங்க. பார்த்தீங்களா? ஸோ தனத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா, பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா, பணத்தை நீங்கள் தானம் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு கெடுதல் தான், துன்பம் தான் நடக்கும், வேற எதுவும் நடக்காது. திருப்தி வராது. கொடுக்குறவங்க வாங்கிக்கிறவன் திருப்தி அடைய மாட்டான். அது மட்டும் இல்லாத கொடுக்குறவனுக்கு கெடுதல், அவன் ஊருக்கே ஆபத்து. ஸோ தனத்தினால, அதனால தான் தனம் நீங்கள் தானம் பண்ணீங்க, ரொம்ப 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 மற்றகமான கீழ்த்தனமான ஒரு தானம் பண்ணுறீங்க. ஆனால் நம்மளுக்கு தான் கெடுதல். சரி, ஓகே, ரைட், பரவாயில்லப்பா, அன்னதானம் பண்ணல, இனி தனதானம் பண்ணல, இப்போ அன்னதானம் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஸோ அன்னதானம் பண்ணீங்க, ஏன்னா திருப்தி அடைகிறது உடனே. சரி, அன்னதானம் பண்ணுறீங்க, இன்னைக்கு அன்னதானம் பண்ணாக்க வேறு நினைஞ்சிச்சுப்பா அப்படின்னு. இப்போ என்னை கூப்பிடுறீங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தாக்க டெஃபரெண்டாக நீங்கள் சாப்பாடு வைப்பீங்க. நீங்கள் நாளைக்கு வரேன்ப்பா உங்கள் வீட்டுக்கு சாப்பாடுக்கு, நீங்கள் கூப்பிடுங்க முதல்ல, சார் எங்கள் வீட்டுக்கு வாங்க சார், நீங்கள் சாப்பிடுங்க சார் அப்படின்ட்டு சாப்பாடுக்கு வாங்க. நீங்கள் வந்தாக்க நீங்கள் ரொம்ப திருப்தியாக, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் வடை பாயசம் ஒரு 5 ஐட்டம் பண்ணி நீங்கள் சாப்பாடு போடுறீங்க. நான் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட பிறகு ரொம்ப திருப்தி, ரொம்ப அற்புதமாக இருக்குங்க உங்கள் சாப்பாடு, ரொம்ப ருசியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிடுறேன். கிளம்பிட்ட பிறகு சாப்பாடு சாப்பிட்றது நல்லா இருக்குன்னு பண்ணிட்டு மறுநாள் வரேன் உங்கள் வீட்டுக்கு சாப்பாடுக்காக. முதல்ல நீங்கள் கூப்பிட்டீங்க, நான் வந்தேன். மறுநாள் நீங்கள் கூப்பிடல, நானாக வந்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அன்னதானம் புண்ணியம் தானே. சாப்பாடு போடுவீங்களா, போட மாட்டீங்களா? சாப்பாடு போடுவீங்க, ஆனால் எப்படி போடுவீங்க? என்ன நேற்று கூப்பிட்டா வந்திருக்காரு, இன்னைக்கு நான் கூப்பிடாதே வந்திருக்காரு, பரவாயில்ல, நம்மளுக்கு நிறைய ஞானத்தில் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாடு ஆக்கி போடுவீங்க. என்ன இருக்கோ அதை ஆக்கி போடுவீங்க. கொஞ்சம் முகத்தை சலிச்சுக்கிட்டேன், ரைட்.
போடுவீங்க. ரைட். நான் அதை சாப்பிட்டு நான் எதுவும் சொல்லாத 3ஆம் நாள் வந்திருக்கேன். நீங்கள் சாப்பாடு போடுவீங்களா போட மாட்டீங்களா? போடுவீங்க. ஆனால் முகத்தை சிடுசின்னு ஆக்கிட்டு முதல்ல இருக்கிற 5 ஐட்டம் இப்போ 4 ஐட்டம் ஆகிடும் இல்லையா? 4ஆவது நாளும் வரேங்க. அப்போ என்ன ஆகும்? அது 2 ஐட்டம் ஆகிடும். நீங்கள் கூட வரீங்க. 5ஆவது நாள் வரேங்க, 1 ஐட்டம். 6ஆவது நாள் வரேங்க, மூஞ்சி மேலே கதை சாத்துருவீங்க நீங்கள். அவ்வளோதான். ஏன்? அன்னதானம் பண்ணாக்க அது அது புண்ணியம் தானே, அதை துருத்தி கொடுக்குறது தானே, எல்லா தானத்தோட சிறந்து தானே அன்னதானம் தானே. ஏன் பண்ண மாட்டீங்க? என்ன காரணம்? என்ன காரணம் அது பண்ணாது இருக்கிறதுக்கு? புண்ணியம் வேணாமா உங்களுக்கு? ஏன் மூஞ்சி மேலே கதை சாத்துறீங்க? முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள் சுமாராக போட்டீங்க. 1 வாரம் கழிச்சு நாங்கள் வந்தாக்க நீங்கள் போட மாட்டேன்றீங்க. அவ்வளோ எதுக்கு? நம்ம வீட்டுக்கு விருந்தாளிக்கு வராங்க. விருந்தாளிக்கு வராங்கனாக்கா அவன் வந்து ஒரு 5 நாள், ஒரு 4 நாள் இருக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டு வராங்க. அவங்க எப்போ ரிட்டர்ன் இருக்குது, அவங்களுக்கு டிக்கெட் இருக்கா இல்லையான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராம் தெரிஞ்சுட்டு தான் நம்மளை வரவைக்கிறோம் விருந்தாளிகளை. நம்ம சொந்தக்காரங்களை வந்த முதல் நாள் இதெல்லாம் அற்புதமாக பண்ணுறோம். 2ஆவது நாள், 3ஆவது நாள் ஏதோ ஒரு ரேட்டு கம்மி பண்ணி பண்ணுறோம். அந்த 5 நாள் வரையும் ரொம்ப அற்புதமாக பார்த்துக்குறோம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த 5 நாள் பிறகு அவங்களால போக முடியல. ஒரு எக்ஸ்டெண்ட் ஆச்சு. 6ஆவது நாள்லேருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும், எப்படி அவங்க பார்த்துப்போம்? நம்ம சொந்தக்காரங்க, விருந்தாளிங்க, கேள்விப்பட்டவங்க, ரொம்ப ரொம்ப வேண்டியப்பட்டவங்க. சாப்பாடு ஐட்டம் கம்மி ஆகிட்டு வருது. எப்போ போவானா பார்த்தீங்களா? என்ன காரணம்? அப்படின்னாக்க மாஸ்டர்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. என்ன காரணம்னாக்க நம்ம சாப்பாடு அவங்கவுங்க சம்பாதிக்கணும். அவங்க உழைச்சி சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு சாப்பிடணும். ஆனால் எனக்கு வெறுமனே வருது, இலவசமாக வருது அப்படின்ட்டு நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அது அன்னதானன்ற பேரில் நம்ம உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். ஏன் நம்மளுக்கு அந்த அன்னதானம் பண்ண பிடிக்கல அப்படின்னாக்கா மாஸ்டர்ஸ், இது வந்து ஒரு 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 மூலமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த விஷயத்தில். ஏன்னாக்கா நம்ம எல்லாருமே ஆன்மாக்கள் தான். ஆன்மாவுடைய ஒரு குணம் என்னன்னாக்கா அது 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 வந்து சேத்தன்யம் பண்ணாக்கா இயக்கத்தோடு இருக்கிறது, சும்மா இருக்காதுங்க. அது ஆற்றலோட இயக்கத்தோடு இருக்கும் எப்பயுமே. அந்த ஆற்றல் இயக்கத்தோடு இருக்கிறதுனால தான் அது எப்பயுமே இந்த உடலோட வந்த பிறகு, இந்த உடலோட பிறவி எடுத்த பிறகு அது கண்டினியூஸாக ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டே இருக்கும். ஏதோ ஒரு கர்மா பண்ணி உழைச்சி தான் சம்பாதிச்சு தான் சாப்பிடும், தன் மேலே ஆதாரப்பட்டவங்களுக்கு சாப்பாடு போடும். ஸோ உழை பண்ணுறது ஆன்மாவுடைய குணம். பார்த்தீங்களா? இப்போ நான் என்னாச்சு, அன்னதானம் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு புண்ணியம் வரும்ன்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க. நான் வந்து சாப்பாடு சோம்பேறியா உழைக்காத நான் வந்து சாப்பிட்றேன். இப்போ நீங்களும் ஆன்மா தான், நானும் ஆன்மா தான். அப்போ நான் ஆன்மான்ற விஷயத்த நான் மறந்துட்டு உட்காந்து சோம்பேறி ஆகிட்டேன். நீங்கள் தான் அன்னதானம் பண்ணுறீங்க, உங்களுக்கு புண்ணியம் வருமே. ஆனால் நீங்களும் ஆன்மா தான். அந்த ஆன்மாவுடைய குணம், ஆன்மான்றது ஆன்மா தளத்தில் எல்லாரும் ஒன்று தான். ஸோ அந்த குணம்ன்றது எல்லாருக்கும் பொருத்தம். ஸோ என்னுடைய ஆன்மாவுடைய சோம்பேறி குணத்தை உங்களுடைய ஆன்மாவுடைய குணம் ஒத்துக்கலை, உழைக்கிற குணம் ஒத்துக்கலை, சைத்தன்ய குணம் இயக்கத்தோடு இருக்கிற குணம் ஒத்துக்கலை. அப்போ எனக்கு எப்படி தெரிய வைப்பீங்க? அதனால தான் 5ஆவது நாள் வந்தேன்னா மூஞ்சி மேலே கதை சாப்பிட்டீங்க. ஏன்னாக்கா ஏய் நீ ஆன்மாயா, உனக்கு சக்தி இருக்கியா, நீ உழைச்சி சாப்பிடியா? என்ன சார், நான் நிறைய செற்பொழிக சொல்கிறேன், குருன்னு கூப்பிட்டீங்க. நீங்கள் குருவாவது மண்ணங்கட்டியாவது. நீ ஆன்மா, நானும் ஆன்மா. பார்த்தீங்களா? ஸோ இது தெரிவிக்கிறது எப்படி? மூஞ்சி மேலே கதை சாப்பிடணும்.
அப்பதான் தெரிய வைக்கும். அப்பதான் நான் உழைக்க ஆரம்பிப்பேன். மாஸ்டர், எல்லா ஆன்மாக்களும் ஒன்றுதான், அத்தனையிலையும் ஆன்மா இருக்கு. இதுதான் அத்தாச்சு. இதோட ப்ரூஃப் என்ன வேணும் உங்களுக்கு? நம்ம எல்லாம் ஆன்மான்றது. ஓ, அன்னதானம் வந்து சிறந்தது தான். ஆனா அதுக்கு தொடர்ந்து நீங்க பண்ணீங்க, நீங்க எதை உருவாக்குறீங்க, எதை வளர்க்குறீங்க? சோம்பேறித்தனத்தை வளர்க்குறீங்க. அதான் அன்னதானம் பண்றது ஒரு அளவுக்கு தான், தேவை இருக்கிற அளவுக்கு தான் பண்ணணும். அதுக்கு மிஞ்சி நம்ம பண்ணக்கூடாது. எனக்கு நீங்க இன்னொரு ஆன்மாவை சோம்பேறாக்குறீங்க. ஆனா சிறந்தது தான். ஏன்னா உடனே திருப்தி கொடுக்குறது. பீமர் சாப்பிட்டா கூட ஐயோ போதும்பா அப்படின்னு. அதனால அன்னதானம் சிறந்த சொல்லியிருக்கோம். ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப விஜயா தானம் பண்ணுறீங்க கல்விக்காக. கல்விக்காக நீங்கள் தானம் பண்ணிடுங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு அது உதவும்? அவங்களுடைய வாழ்க்கை காலத்துக்கு உதவும் இல்லையா? அவங்க வாழ்க்கை காலத்துக்கு அந்த தானம் உதவும். ஏன்னா அவங்க வந்து நீங்கள் பண்ணுற அந்த உதவினால அவங்க படித்து அவங்க கால் மேலே அவங்க நின்று அவங்க சம்பாதிச்சு அவங்க குடும்பத்தையும் இன்னொரு 10 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுடைய வாழ்நாள் காலத்துக்கு அது உதவும். அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அதோட அந்த தானத்துடைய பலன் முடிஞ்சு போச்சு. ஓகே. அப்ப என்னதான் தானம் பண்ணணும்? என்னதான் தானம் பண்ணணும் அப்படின்னாக்க, நம்ம பண்ண வேண்டியது தானம் பண்ணீங்க, ரொம்ப கீழ்த்தனமானது, நம்மளுக்கே அது கெடுதல் கொடுக்கறது. அன்னதானம் பண்ணீங்க, அளவுக்கு மிஞ்சி பண்ணீங்க, அது சோம்பேறித்தனத்தை உருவாக்கும், அது பிரயோஜனம் கிடையாது. விஜயதானம் பண்ணீங்க, அது ஒரு வாழ்நாளுக்கு உதவும். அப்ப என்னதான் தானம் பண்றது? என்ன தானம் பண்றதுனாக்க, நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த தியானத்தை தானம் பண்ணுங்க. அதுதான் எல்லாத்தோட ரொம்ப 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 சிறந்த உயர்ந்த ஒரு தானமாகும். அதுதான் நம்முடைய தர்மம். தர்மம் என்னன்னா பண்ண வேண்டிய செயல். தானம் தான் தர்மம். எதை நம்ம தானம் பண்ணணும்? எது நம்ம பண்ண வேண்டிய செயல்? தியானம். நீங்க முதல்ல தியானம் கற்றுக் கொடுங்க. தியானம் கற்றுக் கொடுத்தீங்க என்ன ஆகும்? முதல்ல அவங்க அந்த பிறவில இருக்கிறது மாற்றம் வரும். அப்புறம் எப்போ நம்ம இந்த தியானத்தை நம்ம சாதனை பண்ணுறோமோ அந்த சாதனை வீணாக போகாது. அது அடுத்த பிறவில கூட நம்மளுக்கு தொடரும். அவங்க பிறவை கடைசி ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மாஸ்டர். ஸோ இதுதான் நம்ம பண்ண வேண்டிய தர்மம். தானம் தான் தர்மம். தியான தானம் பண்றது தான் நம்ம தர்மம். ஓகே மாஸ்டர். மற்ற விஷயங்கள் நம்ம அடுத்த செக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம இதை முடிக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மகாத்மா பாபா ஃபவுண்டேஷனுக்கு நன்றி. தேங்க்யூ சார்.